ஹலோ அண்ட் வெல்கம் டு செட் ஃப்ரீ உடைய பாட்காஸ்ட்ஸ். இந்த 13வது எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அவனுடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் நலமுடன் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறதான இந்த பாட்காஸ்ட் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஸ்டெப்ஸ் டு பி செல்ஃப் டெலிவர்ட். சுயமாய் விடுதலைக்காக நாம் எப்படி முயற்சி எடுப்பது? ஏன்னா ஒரு சில காரியங்கள், ஒரு சில அடிமைத்தனங்கள், அதாவது ஒரு சில காரியங்கள்லேருந்து நமக்கு விடுதலை வரணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் ஒரு சில காரியங்களை நம்மளால் வெளியே போய் சொல்ல முடியாது. இதுக்காக இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக நமக்குள்ள ஒரு என்ன உண்டாகும் அப்படின்னா, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி உயர்வாக நினச்சிருந்தவங்களாம் நம்மளை பற்றி ரொம்ப தாழ்வாக நினைப்பாங்களே, அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நான் எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு காரணத்தினாலேயே, தங்களுக்கு பெயர் கெட்டு போய்டுன்ற காரணத்தினாலேயே தங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளை என்ன பண்ணுறது இல்லைன்னா ஷேர் பண்ணுறது கிடையாது. இதனால் டெலிவரன்ஸ் தள்ளி போயிட்டே இருக்குது. முழுமையான விடுதலை அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. விடுதலையில் அவங்களால நடக்க முடியல. ஆனால் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறதான காரியம், நீங்களே தனிப்பட்ட விதத்தில் நீங்களே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து எப்படி ஒரு மெய்யான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வது. ஏற்கனவே நம்மளுடைய இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய காரியங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். டிமானிக் அப்ரெஷன், பொசஷன் இல்லை அப்ரெஷன். தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சத்ருவினுடைய தாக்கங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது அப்படின்ற காரியங்களை குறித்து நம்முடைய நிறையா பாட்காஸ்ட்டில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஸோ முதலாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்கக்கூடிய விடுதலைக்கான தடையை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். யூ நீட் டு பிரேக் த திங்ஸ் தட் ப்ரிவெண்ட் யுவர் டெலிவரன்ஸ். விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையில் தடை செய்கிற காரியங்களை நீங்கள் உடைச்சி போடணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திறக்கப்பட்டதான கதவுகள், ஓப்பன் டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் டோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதை ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம சொல்லணும், பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நாம் செய்கிறதான பாவங்கள், அதாவது ஒரு சில பாவ செயல்களை நம்மளால் விட முடியாமல் இருக்கும். ஒரு சைக்கிள் ஆஃப் பாண்டேஜில் நம்ம மாட்டிகிட்டு இருப்போம். அப்போ அதிலிருந்து வெளியே வர முடியாமல் நம்ம தவித்து கொண்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி பாவத்தினுடைய செயல்கள், பாவத்தை தொடர்பு படுத்தக்கூடிய செயல்கள், உதாரணத்திற்கு இப்போ கோபம் இல்லை இச்சை இல்லை வைராக்கியம், மன்னிக்க முடியாமை, இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை பண்ணுகிறதான பிசாசு நுழையக்கூடியதான வாசல்களாக இருக்கிறது. ஸோ இந்த ப்ராசஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 7-8 ப்ராசஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த திறக்கப்பட்டதான கதவுகளை நீங்கள் அடைத்தாக வேண்டும். யூ நீட் டு க்ளோஸ் ஆல் தீஸ் ஓப்பன் டோர்ஸ். நான் சொன்ன மாதிரி பாவம் என்கிறதான கிரியையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிசாசு நுழைகிறதான அந்த வாசல்களை நீங்கள் அடைக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு சில வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா போன எபிசோடில் நம்ம ரெனியூவல் ஆஃப் த மைண்டை பற்றி பார்த்தோம். நம்முடைய சிந்தை புதிதாக்குகிறதை குறித்து நாம் பார்த்தோம். ஸோ சிந்தை புதிதாகுகிற ஒரு அனுபவமும் இதில் ஒரு பார்ட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் அந்த பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ரெக்கக்னைஸ். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே நிறைய பேர் மிஸ் அவுட் ஆகிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள விதமான பிரச்சனைகள் இருக்கிறதுன்றது யாருக்குமே புரியவே மாட்டேங்குது. நமக்குள்ள ஒரு பிரச்சனை இப்படி இருக்குதே அப்படின்றத பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய அறிவு பார்த்திங்கன்னா வேறு என்னமோ, அதாவது புத்திசாலித்தனமும் என்னென்னலாம் செய்வாங்க.
ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிசாசனுடைய போராட்டத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த சின்ன லாஜிக்கை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சாதிச்சிருப்பாங்க, பயங்கரமாக பேசுவாங்க, நல்ல அறிவுடையவங்களாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஏன் நல்ல ஊழியக்காரங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களால அவங்களுடைய பிரச்சனையை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பயங்கரமான டிமானிக் ட்ராப் அப்படின்னே சொல்லலாம். சத்ருவனுடைய பெரிய திட்டம். அவங்களுடைய மைண்டை வந்து பார்த்திங்கன்னா, அந்த சொல்கிறாங்களா மதிமயங்க வச்சிடுறது. அவங்களுடைய அதாவது சிந்திக்கக்கூடிய திறன் வந்து மயங்கி போயிடுச்சு. அவங்களால ஒரு பிரச்சனை இருக்குன்றதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. நான் இந்த எபிசோடை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ டேஸ் முன்னாடி தான் ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர் மற்றும் இசையமைப்பாளருமா ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய மகள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த பொண்ணுடைய வயசு, அந்த பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்டாக என்னமோ படிக்கிறாள். சூசைட் பண்ணி, அதாவது தூக்கு மாட்டியாக இறந்துட்டான். இப்போது பயங்கரமான விசாரணைலாம் நடக்குது. அப்போது அந்த விசாரணையில் நான் செய்தியில் படித்த ஒரு காரியம், அந்த விசாரணையில் வந்து நிறைய காரியங்கள், அந்த பொண்ணுக்கு மன அழுத்தம், அந்த பொண்ணுக்கு நிறையா சத்தங்கள் கேட்குமா, நீ வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, செத்து போயிடு அப்படிலாம் நிறைய சத்தங்கள் காதுகளில் கேட்குமா. அப்போது மனநல மருத்துவர்கிட்ட போய் பயங்கரமாக மாத்திரைலாம் எடுத்துருக்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்னொரு இன்டர்வியூவில் நான் பார்க்க நேரிட்டது. அதில் அந்த குறிப்பிட்ட நடிகர், அதாவது இந்த தன்னுடைய மகளை இறந்ததான அந்த நடிகரும் இசையமைப்பாளரும் அவர் சொல்கிறாரு, அவருடைய தகப்பன், அவருடைய அப்பா, இவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவருடைய அப்பாவும் தூக்கு போட்டு இறந்துட்டார். அதே மாதிரி இவருடைய மகள் இப்போ தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வெளிப்படையாகவே என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியுது. ஜென்ரேஷனல் பேட்டர்ன்ஸ், பரம்பரை சாபங்கள் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய இந்த 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 இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது அடுத்து புரிகிற காரியம், அசுத்தாவினுடைய தாக்கங்கள் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், அவங்க பயங்கரமான ஒரு எலீட் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, ஒரு பயங்கரமான நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கிறாங்க, ஒரு செலிபிரிட்டி அவங்க. ஆனால் அவங்களுடைய புத்தியால் ஏன் இது நடக்குதுன்றதை அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, யோசிக்க முடியல. ஏன் தன்னுடைய மகள் மரித்தாள் என்பது அவங்களுக்கு புலப்படாத ஒரு 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 புதிராக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆகும் இந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாதது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே. ஸோ நமக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த மாதிரி அமானுஷ்யம், அதாவது சூப்பர் நேச்சுரலாக பிசாசனுடைய தாக்கங்கள்லாம் பற்றி பேசினா நம்மளை ஏதோ வளராதவங்க, அதாவது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நீங்கள்லாம் இன்னும் பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசி நம்மளை மட்டம் தட்டி வச்சிடுறாங்க. ஆனால் இது எல்லா சூழ்நிலைக்கும் பின்னாடி இது இருக்கிறது. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டவங்கள மாத்திரம்தான் இந்த இவ்விதமான தாக்கங்களிலிருந்து வெளியே வர முடியும். ஸோ இது வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன். இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளும் இந்த பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, they are not able to recognize that they are having a particular issue. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதையும், அந்த பிரச்சனை வந்து பிசாசனுடைய தாக்கத்தினால வந்தது, டிமானிக் அப்ரெஷன் தான் அப்படின்றத அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ இந்த ஒரு காரியம் வந்து ஒரு பெரிய ஒரு தடையாகவே இருக்குது. டெலிவரன்ஸ்க்கு ஒரு பெரிய தடை என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிறதான பிரச்சனையை நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதது. ஸோ முதலாவது நான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்ல போகிறேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். என்னன்னா, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிறதான பிசாசனுடைய தாக்கங்கள் என்ன, அதை நான் பார்க்கறதுக்கு என்னுடைய கண்களை திறங்க, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவதா ரிப்பென்டன்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன ரெக்கக்னைஸ், ரெண்டாவதா ரிப்பென்டன்ஸ். ரிப்பென்டன்ஸ்னால் என்னன்னா, மனம் திரும்புதல். இப்போது கர்த்தரிடத்தில் நாம் மனம் திரும்பி, ஏன்னா இது வந்து டைரெக்டாக எங்கேருந்தோ வந்தது கிடையாது, இல்லை நம்மள அறியாமே வந்தது கிடையாது. நம்ம தெரிஞ்சு தான் ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அனுமதிச்சிருப்போம். ஒன்று நம்ம அனுமதிச்சிருப்போம், இல்லை நம்ம முற்பிதாக்கள் அனுமதிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதற்காக நம்ம இரண்டாவதாக நம்ம என்ன பண்ணணும்னா, நாம் மனம் திரும்ப வேண்டும். ஸோ ட்ரூ ரிப்பென்டன்ஸ்,
ஒரு முழுமையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து முழுமையான ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. ஒரு ட்ரூ புரோக்கன்னஸ் நமக்கு வேணும். உண்மையான உடைப்பு, மனம் கசந்து உடைக்கப்பட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். தாவீது தேவனுக்கு விரோதமான பாவத்தை செஞ்ச பொழுது பத்சேபால் என்கிறதான ஒரு பெண்ணோடு விபச்சார பாவத்தை செய்த பொழுது கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக உணர்த்துகிறார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அழுகிறார். அவர் தன்னுடைய பாவங்களை அவர் அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக ஊற்றி ஒரு மனத்தாழ்மையோடு தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டாவதாக ரிப்பென்டன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ப்ராசஸ். இந்த ரிப்பென்டன்ஸ்ன்ற ப்ராசஸை நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளால் டெலிவரன்ஸ்னுடைய முழுமையை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரிப்பென்டன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசாசு ரொம்ப தடையாகவே இருப்பான். பிசாசு ரொம்ப தடையை ஏற்படுத்துவான். ஏன்னா நமக்குள்ளே ஒரு பெருமை வந்துடும், நமக்குள்ளே ஒரு ஈகோ வந்துடும். இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நான் எப்படி அறிக்கை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு ஈகோ வந்துடும். பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த ஈகோ வந்துச்சுன்னா நம்மளால் பாவ மன்னிப்பை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது. மூணாவதாக ரினவுன்ஸ்னால் என்ன அப்படின்னா, வாயை திறந்து வெளிப்படையாகவே நமக்கும் ஒரு தீமையான பழக்க வழக்கத்திற்கும் இருக்கிறதான தொடர்பை நம்ம வந்து வெளிப்படையாகவே நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் ரினவுன்ஸ் பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கும் புகைப்பிடிக்கிற பழக்கத்திற்கும் இருக்கிறதான எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். இது வாயை திறந்து சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்கிறது வேற. ஜெப நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்துவிட்டு வாயை திறந்து இவர் ரினவுன்ஸ் பண்ணணும், முழு மனசோடு ரினவுன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரினவுன்சிங் அப்படின்றது வேர்பலாக, அதாவது வாயை திறந்து சத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேவ பிள்ளைகளாக மாறுறதுக்கு முன்னாடி விக்கிரகங்களை வணங்கினவங்களாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜோசியம், அப்புறம் வந்து ஜாதகம், அப்புறம் வந்து கைரேகை பார்க்குறது, கிளி ஜோசியம் பார்க்குறது, வேற எங்கேயாவது போய் அமானுஷ்ய காரியங்களை கன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இது எதெல்லாம் நிச்சயமாக கர்த்தர் ஞாபகப்படுத்துவார், மறைந்திருக்கிற காரியங்களை ஞாபகப்படுத்துவார். இன்ஃபேக்ட் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 1 month பேக் நான் ஒரு குறிப்பிட்ட என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ கர்த்தர் எனக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு காரியத்தை தத்ரூபமாக ஒரு கனவுல எனக்கு வெளிப்படுத்தினார். அதை நீ இன்னும் ரினவுன்ஸ் பண்ணலை, அதிலிருந்து வர்ற தாக்கம் தான் உன்னுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு 1 month பேக் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் என்னுடைய மனைவியோட ஷேர் பண்ணிவிட்டு நான் அதற்காக நான் ஜெபித்தேன். பாருங்கள், அப்போது நம்ம வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் டெலிவரன்ஸில் நம்ம வந்துட்டோன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பரிசுத்த பாதையில் நடத்த மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதை ஒவ்வொரு நாளும் ரினவுன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது நம்மளுடைய வேலையாக இருக்குது. அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலையாக இருக்குது. ஸோ மூணாவதாக ரினவுன்ஸ். நான்காவதாக ரிலீஸ் யுவர் செல்ஃப். உங்களை அந்த தாக்கத்திலிருந்து உங்களை நீங்களே விடுவித்து கொள்ள வேண்டும். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் சொல்லணும், நான் என்னை, உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து போனோகிராஃபி அடிக்டாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஐ ரிலீஸ் மை செல்ஃப் ஃப்ரம் போனோகிராஃபி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அவர் மனசார எனக்கு இந்த அடிமைத்தனம் வேண்டாம், இதனால் எனக்கு பாவம், இதனால் எனக்கு உடைப்பு, இதனால் எனக்கு சாபம், இதனால் எனக்கு வியாதி வருதுன்னு சொல்லி ஒரு ஒரு நிர்ணயத்தோடு அவர் ஆண்டவரை பார்த்து அவர் அதை ரிலீஸ் பண்ணி ஜெபம். ஐ ரிலீஸ் மை செல்ஃப் ஃப்ரம் அடிக்ஷன் ஆஃப் போனோகிராஃபி. ஐ ரிலீஸ் மை செல்ஃப் ஃப்ரம் அடிக்ஷன் டு ஆல்கஹால். ஐ ரிலீஸ் மை செல்ஃப் ஃப்ரம் அடிக்ஷன் டு ட்ரக்ஸ். போதைப் பொருளாக இருக்கலாம், ஆல்கஹாலாக இருக்கலாம், ஏன் சில நேரங்கள் கோபம், வைராக்கியம், மன்னிக்க முடியாமை இல்லைங்களா. நிறைய, அதாவது இப்போது அந்த போனோகிராஃபி, ட்ரக்கு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங்லாம் வந்து வெளிப்படையான பாவம்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிறிஸ்தவங்களுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற இன்னொரு பாவம் என்ன தெரியுங்களா? அன்ஃபர்கிவ்னஸ். இதை வந்து வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது, ஆனால் நம்ம மனசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதை பாவம்னு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போ இதை நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லணும், ஐ ரிலீஸ் மை செல்ஃப்
ஃப்ரம் எனி அன்ஃபர்கிவ்னஸ். எந்த குறிப்பிட்ட மனிதருக்கு மேலே நமக்கு கோபம் வந்ததுன்னா அந்த குறிப்பிட்ட மனிதன் மேலே இருக்கிறதான எல்லா கோபத்தையும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன், என்னை விட்டு நான் விடுவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து சத்தமாக நீங்கள் அறிக்கை பண்ணணும். 4வது. 5வதா, ரெசிஸ்ட் தி எனிமி. சத்ருவை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். யாக்கோபு 4:7 விதமாக சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு சொல்லி. ஸோ யூ நீட் டு ரெசிஸ்ட் தி எனிமி. பிசாசை நீங்கள் என்ன பண்ணணுமா, நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஸோ பிசாசு நமக்கு முன்னாடி நிறைய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே இருந்து செஞ்சு கொண்டு இருக்கலாம். there is one deep thing that happens during deliverance. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிங்களேன். என்ன அப்படின்னா, டிமானிக் அப்ரெஷன் இருந்த டைமில், ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன், டிமானிக் அப்ரெஷன் இருந்த டைமில் பிசாசு நமக்குள்ளே இருப்பான். கரெக்டுங்களா? இப்போ டெலிவரன்ஸ் ஆகும்போது நீங்கள் ரெனவுன்ஸ் பண்ணி ரிலீஸ்லாம் பண்ண உடனே உள்ளே இருந்த பிசாசு இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, உங்களுக்கு எதிராக வந்துடுவான். இப்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், உள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயம், இந்த சரீரம்ன்றது அவனுடைய வீடாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் அது வேண்டாம், உன்னுடைய அடிமைத்தனம் வேண்டாம், உன்னுடைய பாவம் வேண்டான்னு சொல்லி நீங்கள் ரெனவுன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண உடனே இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆவியினுடைய தாக்கம் என்ன ஆகுதுங்க, உங்களை விட்டு வெளியே போயிடுது. வெளியே போன உடனே அப்படியே வெளியே போயிடுறது இல்லை, இது உங்களுக்கு இப்போ எதிராக திரும்பி நிற்கிது. ஏன் தெரியுமா? உங்களை அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலேயே கட்டி வச்சிருக்கணுன்றது தான் பிசாசனுடைய திட்டம். இப்போ இதை செய்கிற வரைக்கும், அந்த அடிமைத்தனத்தில் கொண்டு போய் நம்மளை மரண பரியந்தம் அந்த பாவத்துக்கு உட்படுத்தி நம்மளை சாகடிக்கிற வரைக்கும், நமக்கு உள்ளிருந்து வெளியே வந்த பிசாசு இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு வெளியவே நின்று கொண்டு தான் இருக்கும். இது வந்த உடனே அப்படியே அது ஓடிடும்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் என்ன தான் ஃபயரான பர்சனாக இருந்தாலும் உங்களை சுற்றி இந்த பிசாசனுடைய கிரியைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரெசிஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். நோ மேட்டர் ஹவு ஸ்ட்ராங் யூ ஆர், நோ மேட்டர் ஹவு மெச்சூர் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி, அண்ட் நோ மேட்டர் ஹவு அனாயிண்டட் யூ ஆர், எப்படிப்பட்ட அபிஷேகப்பட்டவங்களாக இருந்தாலும் யூ நீட் டு ரெசிஸ்ட் தி எனிமி. கம்ப்ளீட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸுன்ற வேலையை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் அவன் வெளியிலேருந்து உள்ளே வந்துடுவான். அப்போது அதனால தான் அனாயிண்டிங் அப்படின்றது நம்மளை என்ன பண்ணுதுங்க, நம்மளை சுற்றி எப்பயுமே ஒரு அக்கினி மதிலாக பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம் நம்மளை சுற்றி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் நம்ம ஜெபிக்கணும். அதனால தான் ஒரு நாள் கூட ஜெபத்துக்கு லீவ் இல்லைன்னு சொல்கிறோம். ஒரு நாள் கூட அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கு நமக்கு லீவ் கிடையாது. ஏன்னா the moment you stop your anointing or praying in the spirit, நீங்கள் ஆவியில் ஜெபிக்கிறதையும் அபிஷேகத்தையும் கொஞ்சம் தளர விட்டு பாருங்களேன், வெளியில் உங்களுக்கு எதிராக இருந்தவன் இப்போ உங்களுக்கு உள்ளே வந்துடுவான். ஸோ திஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். ஆகையினாலே தேவ பிள்ளைங்களா இந்த காரியத்தை ரெசிஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் டெலிவரன்ஸில். இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம உருவாக்கி கொண்டே இருக்கணும். இது நம்மளால் முடியாது. நமக்குள்ளே இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் பிசாசுக்கு எதிரான ரெசிஸ்டன்ஸை நமக்குள்ளாக இருந்து உண்டாக்கி கொண்டே இருப்பார். ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேனே. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்ததுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் திரும்ப அவ்விதமான எண்ணங்கள் திரும்ப வரும்பொழுது நீங்கள், அதாவது இந்த எண்ணங்களை திரும்ப நம்ம மைண்டுக்குள்ளே போட நினைப்பான். ஹி வில் த்ரோ எண்ணங்களை நம்முடைய சிந்தைக்கு நேராக தூக்கி போட ஆரம்பிப்பான். இதை பற்றி நம்முடைய சேனலில் மெசேஜ் டைமில் ஈவில் ஆரோஸ்னு ஒன்று பேசியிருக்காங்க, பாஸ்டர் பேசியிருக்காங்க. ஈவில் ஆரோஸ், தீமையின் அம்புகள். பிசாசு எவ்விதமான தீமையின் அம்புகளை சிந்தைக்கு நேராக எறிந்து சிந்தைகளிலே தேவையில்லாத எண்ணங்களை, தேவையில்லாத யோசனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத குறித்து. ஸோ இது குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்ம எந்த நிமிஷம் நம்ம சுற்றி இருக்கிறதான அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோமோ இல்லை ரெசிஸ்ட் பண்ணுறதை குறைச்சிட்டோம்னு சொன்னால் அடுத்த நொடியில் பிசாசானவன் உள்ளே நுழைந்து விடுவான். அதனால் ரெசிஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். 5th, 6வதா ரீப்ளேஸ். ரீப்ளேஸ்னால் என்ன அர்த்தம்? உங்களுடைய இருதயத்திலிருந்து இல்லை உங்களுடைய சரீரத்தினுடைய பகுதிகளிலிருந்து பிசாசை என்ன பண்ணிட்டீங்க, வெளியே துரத்திட்டீங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம யாரை கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவரை
தேவனுடைய ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். அப்போது இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய சிந்தையை நிரப்பிக்கொள்றதுக்கு நம்ம அனுமதிக்க வேண்டும். ஸோ ரீப்ளேஸ் யுவர் தாட்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட். இதுக்கு முன்னாடி உங்கள் தாட்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த பாவத்தை செய்யலாமா, இந்த அடிமைத்தனத்தை செய்யலாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ உங்களுடைய தாட் ஃபுல்லாகவே எப்படி இருக்கணுமா? ரீப்ளேசிங் த ஸ்கிரிப்சர். இதை பற்றி தான் போன எபிசோடில் நம்ம பேசியிருக்கிறோம், ரெனியூவல் ஆஃப் த மைண்ட். ஒருவேளை அந்த எபிசோடை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். அப்போது இந்த 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 ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ், கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நம்முடைய சிந்தையில் தீமையான எண்ணங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறது தான் நம்மளை டொமினியன், அதாவது ஆளுகைக்குள்ளாக நம்மளை நடத்த வைக்கும். அந்த உண்மையான டெலிவரன்ஸை நம்மளை அனுபவிக்க நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. 6வதா ரீப்ளேஸ். 7வதா ரினியூ யுவர் மைண்ட் இன் யுவர் நியூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவிலே உங்களுக்கு இருக்கிறதான அந்த புதிய அடையாளத்தினாலே உங்களுடைய சிந்தையை நீங்கள் புதிதாக்கி கொள்ளுங்கள். ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட் தான். இப்போது இதை நம்ம கன்ஃபஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, இதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்து போயின அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம இந்த ஃப்ரீடமை நம்ம கிளைம் பண்ணணும், நம்ம ப்ரொக்ளைம் பண்ணணும். கிளைம்னா என்ன அர்த்தம்? சுதந்திரிக்கிறது. ப்ரொக்ளைம்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து அறிக்கை பண்ணுறது. ஸோ எப்படி நீங்கள் பிசாசை அதாவது உங்களுடைய அந்த அடிமைத்தனங்களை ரினவுன்ஸ் அண்ட் ரிலீஸ்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அறிக்கை செய்கிறது, என்னை விட்டு வெளியே போகணும்னு சொல்கிறது, வாயை திறந்து சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வாயை திறந்து வசனங்களை, நமக்கு சொந்தமாக்கக்கூடிய வசனங்களை, கர்த்தர் நமக்கு விடுதலை தரக்கூடிய வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாயை திறந்து நம்ம பேசணும், நம்ம சத்தமிட்டு நம்ம அதை சொல்லணும். அப்போது இந்த ரெனியூவல் ஆஃப் யுவர் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இது 7வது காரியம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தான் போன எபிசோடில் நம்ம பேசியிருக்கோம். அடுத்து 8வதா அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ரிமைன் ரூட்டட் இன் அ லோக்கல் சர்ச் ஆர் அ லோக்கல் குரூப். உங்களுடைய இந்த பிரச்சனைகளை அறிந்து உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல ஐக்கியத்தோட ஒரு ஃபெல்லோஷிப், அது ஒரு சபையாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், தேவ பிள்ளைகளாக இணைந்து தேவ நண்பர்களாய், ஃப்ரெண்ட்ஸ்னால் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்ல, தேவனை அறிந்து நல்ல அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு இருக்கக்கூடிய ஐக்கியமாக இருக்கலாம். அவங்களோடு கண்டிப்பாக நம்ம இணைஞ்சிருக்கணும். பிசாசுக்கு இந்த லோன் வுல்ஃப்னு வாங்க பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா தனித்தவனாக, நான் எப்பயுமே தனித்தவனாக தான் இருப்பேன், ஐ எம் என்ன சொல்கிறது, ஐ எம் பெக்யூலியர், ஐ எம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யாரோடையுமே சேராமல் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை ஈஸியாக பிசாசு விழ தள்ளிடுவோம். ஸோ ஆகையினால இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ வி நீட் டு ரூட் ஆர் செல்ஸ் இன் அ லோக்கல் சர்ச். ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில், இன்றைக்கி எல்லா சபையும் ஆவிக்குரிய சபைன்னு சொல்ல முடியாது. நான் சபையை குறை சொல்ல, ஊழியக்காரங்களை குறை சொல்ல, அவங்க ஊழியத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற மாதிரி தேவனத்தில் அவங்க கண்டிப்பாக கணக்கு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என் அருகாமையில், இல்லை நான் போகக்கூடிய வசதியுள்ள என்னுடைய இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதான நல்ல ஆவிக்குரிய சபையை எனக்கு காண்பீங்கப்பா, நான் அந்த சபையில் இணைந்து நான் வளரணும், உங்களுக்காக கனி கொடுக்குறவங்களாம் நான் மாறணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக காண்பிப்பார். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனி சொல்கிறேன் பாருங்களேன். எங்கள் சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஃபேமிலிஸ், நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. எங்கள் சர்ச்சில் ஒரு 4-5 ஃபேமிலி எப்படி தெரியுங்களா வந்தாங்க, லிட்ரலாக சர்ச்சை பற்றி அவங்க கனவு, அதாவது சர்ச்சில் இந்த சர்ச் இங்கே இருக்குதுன்னு சொல்லி தேவன் அவங்களுக்கு ட்ரீமில் வெளிப்படுத்தி வந்திருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் உள்ளவங்க தான். ஒரு சிலர்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போதே ஒரு பிரச்சனையில் அவங்க யோசிச்சுட்டே படுத்திருந்துருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரர் எங்களோடு கூட ஊழியம் செய்கிறார், அந்த ஜீவன் சொல்லிட்டு ஒரு சகோதரர். அவருடைய ஃபேமிலி அவங்க எப்படி சர்ச்சுக்கு வந்தாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு பயங்கரமான, அந்த தம்பிக்கு பயங்கரமான ஒரு சிக்னஸ். அப்போ அதில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு புலம்பிட்டு நைட்டு தூங்கும் போது கர்த்தர் அவங்க மேலே கிருபை உள்ள பாங்க, தேவன் எவ்வளோ கிருபை உள்ளவராக இருந்தார்னு சொல்லி கர்த்தர் அவங்க மேலே கிருபை உள்ளவங்களா அன்றைக்கி நைட்டு இந்த ஏரியாவில் சர்ச் இருக்கிறத பற்றி கர்த்தர் அவங்களுக்கு காமிச்சிருக்கிறார். அடுத்த நாள் காலையில் சர்ச்சுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த பயங்கரமான மரணத்துக்கு எதுவான இருந்த அந்த வியாதியிலேருந்து கர்த்தர் அந்த மகனுக்கு சுகத்தை தந்து இன்றைக்கி அந்த மகனை கர்த்தர் ஊழியக்காரனாக நிறுத்தி வைத்திருக்கிறார். ஸோ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
கர்த்தாவே நல்ல ஆவிக்குரிய சபை எனக்கு காண்பீங்க. ஒன்று ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேமிலிஸ் அந்த மாதிரி எங்கள் சர்ச்சில் இருக்காங்க. லிட்ரலாக சர்ச்சை பற்றி ஒரு விஷன் பார்த்து, ட்ரீம் பார்த்து சர்ச்சுக்கு வந்தவங்க. ஸோ கர்த்தர் காண்பிப்பார், ஆனால் நம்மளுடைய தேடல் உண்மையாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சர்ச்சை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இங்கே வர்ஷிப் நல்லாயிருக்கும், இங்கே பிரசங்கம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சர்ச்சில் உள்ள வர்ஷிப் பாதி வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு பிரசங்கத்துக்கு வேறு எங்கேயாவது போயிடுவாங்க, இல்லை பிரசங்கத்தை இங்கே அட்டன் பண்ணிட்டு வர்ஷிப்புக்கு இங்கே வர்றது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம, சரிங்களா? நிறைய மெயின்லைன் சர்ச்சஸில் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் மனிதர்களுக்காக சபைக்கு போகக்கூடாது இல்லையா? மனிதனை பிரியப்படுத்துறதுக்காகவோ, நம்மளுடைய மெம்பர்ஷிப்காகவோ, நம்மளுடைய ஹைரார்க்கிக்காகவோ இல்லையா, இல்லை நம்மளுடைய என்ன சொல்கிறது, அந்த லைனேஜ்க்காக இல்லையா, அந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறாங்க, அந்த மாதிரி பெருமைலாம் நமக்கு வேண்டாம். அந்த மாதிரி பெருமை இருந்துச்சுன்னா நிச்சயமாக பரலோகத்துக்கே போக முடியாது. ஸோ ஆகையினால அந்த ஒரு தாழ்மையோடு நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ப்ளீஸ். ஸோ நல்ல ஒரு சபையை நீங்கள் தேடி நீங்கள் போகணும். கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு நல்ல ஆவிக்குரிய சபையை காண்பீங்க, நல்ல ஒரு ஐக்கியப்படக்கூடிய ஒரு ப்ரேயர் ஃபெல்லோஷிப்பை எனக்கு காண்பீங்க, நல்ல அபிஷேகத்தில் வளரணும், உங்களுக்காக நான் அக்கினியாக எழும்பணும், பிசாசனுடைய வல்லமைகளை நான் எதிர்த்து நிற்கணும், அடிமைத்தனங்களிலிருந்து வெளியே வரணும், நான் மாத்திரம் இல்லை மற்றவங்களை என் குடும்பத்தாரை ரட்சிக்கக்கூடியதான அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஜெப ஐக்கியத்தையும் நல்ல சபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதை நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். அப்போது நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜீசஸ் இஸ் நாட் ஜஸ்ட் பில்டிங் யூ, ஜீசஸ் இஸ் பில்டிங் ஹிஸ் பாடி. கர்த்தர் உங்களை மாத்திரம் கட்டி எழுப்பலை, கர்த்தர் தன்னுடைய சரீரமாகிய சபையை கட்டி எழுப்புறார். ஸோ பரிசுத்தமாக நான் மாத்திரம் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, தேவனுடைய வருகையில் போக முடியாது. யூ நீட் டு ரூட் யுவர் செல்ஃப் இன் அ லோக்கல் பாடி, இன் அ லோக்கல் சர்ச் where you can join along with the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தமாக இருக்கிறன்ட்டு தனியாக இருக்கிறனால நம்மளால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஸோ அடுத்ததா, ஸோ your deliverance is God's desire. அந்த மெய்யான விடுதலைன்றது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால் நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். அப்புறமா என்ன சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ பாருங்கள், விடுதலை பற்றி யார்கிட்ட சொல்கிறாரு, சீஷர்கள்கிட்ட சொல்கிறார். ஸோ அதனால் வந்து டெலிவரன்ஸ்லாம் வந்து அசுத்தாவி பிடிச்சவங்களுக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஜான் 8:31-32. பரிசேயர் சதுசேயரோ பிசாசு பிடிச்சவங்களையோ பார்த்து சொல்ல, யாரை பார்த்து சொன்னார், சீஷர்களை பார்த்து சொன்னார். கூட இருக்கிற 12 சீஷர்கள் தான். ஸோ அவங்கள பார்த்து சொன்னார், அவங்களுக்கும் டெலிவரன்ஸ் தேவைப்பட்டதாக இருந்துச்சு. ஏன்னா இன்ஃபேக்ட் பேதுருக்கும் டெலிவரன்ஸ் தேவைப்பட்டுச்சு, யூதாஸ் காரியத்துக்கும் டெலிவரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. பேதுரு விட்டு கொடுத்தாரு, யூதாஸ் காரியத்தை விட்டு கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக திரும்ப 8 காரியங்களை நான் திரும்ப சொல்ல போகிறேன். முதலாவது, ரெக்கக்னைஸ் தட் யூ ஹேவ் அ ப்ராப்ளம். ரெண்டாவதாக, ரிப்பெண்ட், மனம் திரும்பி நாம் அறிக்கை செய்ய வேண்டும். மூணாவதாக, ரினவுன்ஸ், நீங்கள் வாயை திறந்து நீங்கள் ரினவுன்ஸ் பண்ணணும். நான்காவதாக, ரிலீஸ், உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளும்படியாக, அந்த செயல்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளும்படியாக வாயை திறந்து நம்ம அதை ரிலீஸ் பண்ணணும். அஞ்சாவதாக, ரெசிஸ்ட் தி எனிமி, பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணும். ஆறாவதாக, ரீப்ளேஸ், உங்களுடைய எண்ணங்களுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய எண்ணங்களில் வைக்கணும். ஏழாவதாக, ரினியூவ் யுவர் மைண்ட் வித் யுவர் நியூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் இருக்கிறதான புதிய அடையாளத்தை உங்களுடைய சிந்தையில் நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். எட்டாவதாக, ரிமைன் ரூட்டட் இன் அ லோக்கல் சர்ச், ஒரு சபையில் ஒரு ஜெப ஐக்கியத்தில் உங்களை நீங்களே இணைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வர்ற நாட்களில் இன்னும் அதிகமாக ஜெபிங்க. இந்த பாட்காஸ்ட்டை டெலிவரன்ஸ்க்காக கஷ்டப்படுறவங்க, ஜோம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்களை வழி நடத்தி காத்துக்கொள்வதாக. God bless you.